ज्ञानानंदा ज्ञानानंदा सद्गुरु ज्ञानानंदा 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 सद्गुरु ज्ञानानंदा 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 सद्गुरु ज्ञानानंदा राम 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 जानकीकान्तस्मरणं जय राम राम पार्वती पतये हर हर महादेव गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द कवरदा सद्गुरु स्वामिनः आञ्जनेय स्वामिनः समस्त भागवतानां श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे वेदांत नारायण वासुदेवाय वेदांत नारायण वासुदेवाय श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे वेदांत नारायण वासुदेवाय नाथ नारायण वासुदेव श्री कृष्ण गोविंद हरे मुरारे श्री कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेव नाथ नारायण वासुदेव जिह्वे पिबस्वामृतमेतदेव जिह्वे पिबस्वामृतमेतदेव गोविंद दामोदर माधवेति 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 श्री कृष्ण गोविंद हरे मुरारे कृष्ण गोविंद हरे मुरारे हे नाथ नारायण वासुदेवा हे नाथ नारायण वासुदेवा जिह्वे पिबस्वामृतमेतदेव जिह्वे पिबस्वामृतमेतदेव गोविंद दामोदर माधवेति 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 गोपिका जीवनस्मरणं गोविन्द गोविन्द यस्य स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते स्मरणमात्रेण नाम भक्तिः प्रजायते तन्नमाम्यति श्रेष्ठम् बोधेन्द्रं जगतां गुरुम् तन्नमाम्यति श्रेष्ठम् बोधेन्द्रं
जगतां श्रीकण्ठमिव भास्वन्तम् शिवनामपरायणम् श्रीधरम् वेङ्कटेशार्यम् श्रीधरम् वेङ्कटेशार्यम् श्रेयसे गुरुमाश्रये भगवन्नामबोधेन्द्र श्रीधरार्यात्मविग्रहम् श्रीमद्वेङ्कटरामाख्यदेशिकेन्द्रम् उपास्महे स्वामी नीरे गनीयनी प्रेमतलतुनु अय्या स्वामी नीरे गनीयनी प्रेमतलतुनु अय्या पामर परम प्रयोजनमु मनसुन पामरतनुमानि परम प्रयोजनमु मनसुन स्वामी नीरे गनीयनी प्रेमतलतुनु अय्या करुणनु ननु जुचे देवरा करुणनु ननु जुचे देवरा करुणे गतिया मुदमलरग जैसे देवरा मुदमलरग जैसे देवरा बदन में गतिया बदन
भयम हरि कीर्ति भयम हरि कीर्ति विराजमृत में गति सद्गुरुनाथ महाराज की जय। சூலமங்கலம் கோபால பாகவதர் அப்படிங்கிறவர் எழுதின ஒரு கீர்த்தனம் நாம் இப்போ அனுபவிச்சோம். நாம சங்கீர்த்தன மும்மூர்த்திகளான பகவன் நாம புஜேந்திர சுவாமிகள், ஸ்ரீதர வெங்கடேஷ் ஐயாவாள், மருதானந்த சத்குரு சுவாமிகள் 3 பேருடைய தியான ஸ்லோகத்தையும் சொல்லி ஐயாவாள் மேல அவர் எழுதின ஒரு கீர்த்தனம் தான் இப்ப நாம பாடினது. ஆனா இது சதா பகவன் நாமாவே சொல்லிண்டு சத்சங்கத்திலேயே ஈடுபட்டு எல்லாரையும் ஈடுபடுத்தக்கூடிய எல்லா ஞானிகளுக்கும் பொருந்தராப்புல இந்த பதங்கள்லாம் அவர் அமைச்சிருக்கார். பகவானுடைய கிருப்பையை அடையறதுக்கு சுலபமான சாதனம் சாதுக்கள் சத்குருநாதாருடைய சரணத்தை ஆசிரியக்கிறது தான்.
குருநாதா உன் சரணமே கத்தின்னு சொல்லிட்டோம்னா பகவான் கிட்ட குருநாதர்கிட்ட சரணாகதி பண்ணிட்டோம்னு அர்த்தம். நம்மளை அதுக்கப்புறம் காப்பாற்ற வேண்டியது அவருடைய கருணை. இந்த கீர்த்தனத்துல மொத்தமா உங்க சரணாகதி பண்ணிட்டேங்கிற வார்த்தையோட நிற்காமல், ஏன்னா குருநாதருடைய திருவடியிலேருந்து திருமுடி வரலும் ஒரு அங்க அவயவங்களும் சத்சங்கத்திலேயே ஊறி திளைச்சதுங்கிறதுனால அந்த ஒரு அங்கமும் எப்படி நமக்கு சத்சங்கத்தை கத்துக் கொடுக்கறதுங்கிறத இந்த கீர்த்தனத்துல ரொம்ப அழகா சொல்ற. அதனால ஐயாவாள் மேல பாடக்கூடிய பாட்டு, சுவாமி நீரே கதியனி பிரேமதல குருநாதா நீங்களே கத்தின்னு உங்கள்கிட்ட பிரேமையோட வந்து நின்று இருக்கேன். நான் ஒன்றும் தெரியாத பாமரன், சரீர அபிமானம் உள்ளவன். நான் எடுத்த ஜென்மா பிரயோஜனப்படுத்தணும்னா உங்களோட கருணை தவிர கதி இல்லை அப்படிங்கிற பாட்டு. அதுல ஐயாவோட கண்களை சொல்ற, அந்த கண்கள்ல எப்பவுமே கருணா ரசம் இருந்துட்டே இருக்குமா. அதனால கருணையால எல்லாரையும் கட்டாட்சம் பண்ணக்கூடிய அந்த கண்களே எனக்கு கதிங்க. அதுக்கப்புறம் வருவாளுக்கெல்லாம் அபயம் கொடுக்கக்கூடிய அந்த கரம், நாமசூத்திர ஜபம் பண்ணிட்டே இருப்பா, வந்தவாளுக்கு அபயம் கொடுத்துட்டே இருப்பா. ஆனா அந்த அபயம் கொடுக்கிற அந்த கரம் எனக்கு, அதுவே எனக்கு கதி அப்படின்னு சொல்ல. அதுக்கப்புறம் எப்பவும் பரமேஸ்வரன் திருநாமத்தை சொல்லி சொல்லி மலர்ந்த முகம், அதுல ஒரு ஆனந்தம் இருந்துட்டே இருக்கும். அதனால அந்த ஆனந்தமான அந்த முகமண்டலம் எனக்கு கதின்னு சொல்ற. அப்புறம் அவரோட ஹிருதயம் எப்படி இருக்கு அப்படின்னா, சாட்சாத் ஈஸ்வர தியானத்தில் இருந்து கொண்டே இருக்கு. ஒரு எண்ணங்களுமே ஒரு புஷ்பமாக பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணி கொண்டிருக்கு. அதனால அந்த ஹிருதயம் இருக்கே, அந்த ஹிருதயத்தை நான் நினைச்சுக்கிறேன். ஐயாவாளுடைய திருவடிகளை என் ஹிருதயத்துல தியானம் பண்ணி என் ஹிருதயத்தில் இருக்கிற எண்ணமாகி புஷ்பங்களால் அவர் அர்ச்சனை பண்றேன் அப்படின்னு சொல்லி அவரோட ஒரு அங்க அவயவத்தையும் அப்படி தியானம் பண்ற. பொதுவா குரு தியானம்னா மொத்தமா சொல்லப்படுறது இல்லாமல் ஒரு அங்கமும் எப்படி ஈடுபடுறது, இது சத்சங்கத்துல எல்லா பெரியவாளுக்கும் பொருந்தக்கூடியதா இருக்கு. அப்புறம் என்ன, இந்த காதுக்கு ஒரு நமஸ்காரம் என்ன, ஹரிகதை கேட்டு 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 சுற்றி போன காது. மகான்கள் எப்படின்னா கதை கேட்கறவா இருந்தா கதை சொல்லுவா, கதை சொல்றவா இருந்தா தான் கேட்பா. யாரும் இல்லைன்னா பாராயணம் பண்ணி அவளே சுவானுபவத்துல இருப்பாள். இந்த காதுகளை பேர்பட்ட காதுன்னா அவங்க காது எதுக்கு கொடுத்துருக்குன்னு சொல்ற, ஹரிகதை சொக்கே வீணிலே கதியா அப்படி நாமா கேட்டு ஹரிகதை கேட்ட அந்த காதுகள், அதுக்கு ஒரு நமஸ்காரம். அதுவேதான் எனக்கு கதி, எனக்கு வழி காட்டுறது. அப்புறம் என்ன, அந்த வாக்கு அனையம் ஹரிகீர்த்தி, எப்ப பார்த்தாலும் ஹரிகீர்த்தனம். அவர் சிவபக்தர் அப்படின்னு இருக்கே தவிர ஹரிஹர பேதம் இல்லாத அந்த பெரியவா எல்லாருமே. அதனால அந்த ஹரி கீர்த்தனம் பண்ணிக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த வாக்கு இருக்கு, அந்த வாக்கு அமிர்தம் இருக்கு, அது எனக்கு கதின்னு சொல்ற. அதுக்கப்புறம் ஸ்ருதி சாரமும் ஹரிநாமமணி, வேத சாரம் என்ன அப்படின்னா பகவன் நாமா அப்படின்னு தன்னை ஆசிரியக்கிறவாளுக்கெல்லாம் போதனை பண்றவர். அப்புறம் என்னன்னா எல்லாரோட ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கும்படியாக பண்றவர், எல்லாரையும் பகவான் நினைக்கும்படியாக பண்றவர். பகவானோட ஹிருதயத்துல நாம இருக்கிறாப்புல பண்றாராம். அப்படி பண்ணக்கூடியது குருநாதரா தவிர வேற யார் பண்ண முடியும்? நான் பேர்பட்ட அந்த குருநாதருக்கு நான் நமஸ்காரம் பண்றேன், அவருடைய திருவடி தாமர்களுக்கு நமஸ்காரம் பண்றேன் அப்படின்னு கோபால பாகவத் எழுதிய அற்புதமான ஒரு கீர்த்தனம். இது 3 பெரியவாளுக்கு சமர்ப்பணம் பண்றதுனாலே அவ ஸ்லோகமும் சொல்லி நாமாவளியும் 3 பெரியவாளுக்கும் பாடி நம்ம இந்த குரு மகிமை கீர்த்தனங்களை பாடும். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். இந்த உலக சுகம் துச்சமென உதறித்தள் பல சாஸ்திரம் இந்த உலக சுகம் துச்சமென உதறித்தள் ஆதி பரும் பொருளினுக்கு இச்சை வைத்தே
சித்த சித்தலிங்க மடத்திலா மோனம் தரும் தபோவனத்திலா 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 ஐயன் அருள் பெற்றோர் வீட்டிலா அன்பர்கள் இதய கூட்டிலா ஐயன் அருள் பெற்றோர் வீட்டிலா அன்பர்கள் இதய கூட்டிலா இங்கே சென்றாலும் காணலாம் நீங்கள் தவறிய ஞானமே இங்கே சென்றாலும் காணலாம் பினாகினி நதி கரையிலா பிருந்தாவன துறையருகிலா 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 பக்தர்கள் கூடும் மணிக்கிலா பாடும் அவனருள்வாட்டிலா பக்தர்கள் கூவிடும் மணிக்கிலா பாடும் அவனருள்வாட்டிலா இங்கே சென்றாலும் காணலாம் நீங்கள் தவறிய ஞானமே இங்கே சென்றாலும் காணலாம் ஞானப்பெரும் சுடர் வீசிடும் எங்கள் ஞானம் புகழ் சொல்ல தரமாமோ 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 தேவா என்ற சொல்லே போதுமே தேவா என்ற சொல்லே போதுமே தேவா என்ற சொல்லே போதுமே தேவா என்ற சொல்லே போதுமே நம் பாவம் எல்லாம் அதில் தீருமே நம் பாவம் எல்லாம் அதில் தீருமே இங்கே சென்றாலும் காணலாம் எங்கள் தவறிய ஞானமே எங்கும் அவள் புகழ் பாடலாம் அருளுமே இங்கே சென்றாலும் गुरुनाथ ज्ञानानंद श्री गुरुनाथ ज्ञानानंद गुरुनाथ ज्ञानानंद श्री गुरुनाथ ज्ञानानंद श्री गुरुनाथ ज्ञानानंद गुरुनाथ ज्ञानानंद श्री गुरुनाथ ज्ञानानंद सद्गुरुनाथ ज्ञानानंद शरणं शरणं गुरुनाथ गुरुनाथ ज्ञानानंद
சத்குரு ஞானானந்த பகவான் இன்னைக்கு நாம சங்கீர்த்தனம் நிறைய நடக்கிறதுக்கு அவரோட அனுகிரகம் ஒரு முக்கியமான காரணம். பரனூர் மகாத்மா ஸ்ரீ ஸ்ரீ கிருஷ்ண பிரேமி சுவாமிகள் சொல்றத சுவாமி பரமஹம்ச பாகவதர்னு சொல்லுவார். பரமஹம்ச ஞானியா இருந்து கூட நாம சங்கீர்த்தனத்துல அத்தனை ருச்சி உள்ளவர். அப்படி ருச்சி உள்ளவாளை உற்சாகப்படுத்தினவர். தானே பஜனையில ஆடி பாடியிருக்கார் சுவாமி. பஜன சம்பிரதாயத்துல ஒரு தெரியாத விஷயம் இல்லை, நான் கூட இருந்து அனுபவிச்சிருக்கேன்னு ஸ்ரீ ஸ்ரீ அண்ணா சொல்லியிருக்கார். அப்படி பரமஹம்ச ஞானியாகவும் பாகவதராகவும் இருந்த நம்ம சத்குருநாதர். இந்த கீர்த்தனம் ஸ்ரீமதி லீலா ஸ்ரீமதி உமானு சுவாமியுடைய பரம பக்தைகள். அவ குழந்தை பருவத்துல ஒரு சிறுமிகளா இருக்கிற காலகட்டத்தில் சுவாமி சித்தலிங்க மடத்தில் இருக்கும்போது அவ எழுதின பாட்டு இது. இப்படி கீத கோவிந்தமாக அஷ்டபதிக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் எழுதின பெருமை உண்டோ? குறிப்பா 19 அஷ்டபதியில இதுல சுவாமியே ஒரு 2 லைன் எழுதின பெருமை இந்த கீர்த்தனத்துக்கு உண்டு. எங்கே சென்றாலும் காணலாம்ங்கிற அந்த பதத்து மூலமா எங்கும் பரவி இருக்கிற பரபிரம்ம சுரூபமே ஞானானந்தம்னு அவ சொல்றான். எங்க போற இடத்துல எல்லாமா குருநாதருடைய திருவுருவம் இருக்க போறது அப்படி இல்லை. எங்கெல்லாம் யாரை பார்க்கிறோமோ எல்லா மகான்களும் நம்ம குருநாதர் தான். சுவாமியோட அஷ்டோத்திரமே சர்வலோக குரு பியூவன் மகான் வரும். ஞானானந்த சம்பிரதாயத்துல வேற கிடையாது, இருக்கிறது ஒண்ணு தானே. அதனால எங்க போய் எந்த மகான் எந்த ஆச்சாரிய புருஷான பார்த்தாலும் சத்குருநாதரா பாவிக்கிறது. அதான் சுவாமி சொல்லி கொடுத்துருக்கார். பேதம் இல்லாத பக்தி. எங்கள் தவத்திரு ஞானனை எங்கே சென்றாலும் காணலாம், எங்கும் அவன் புகழ் பாடலாம். எங்க போய் எந்த சுவாமியை பாடுறோமோ, எதை பத்தி பாடுறோம்? சுவாமியை தான் பாடுறோம், குருநாதரை தான் பாடுறோம். அவளுக்கு அனுகிரகம் பூர்ணமா கிடைக்கிறது. சுவாமி சித்தலிங்க மடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் தான் தபோவனம் வந்தார். சுவாமியுடைய முருகனுடைய 6 படை வீடுகள் மாதிரி சுவாமிக்கு படை வீடுகள் இதெல்லாம். அந்த சித்தலிங்க மடத்துல இருந்து சுவாமி தபோவனம் வந்துட்டார். இப்ப சித்தலிங்க மடத்துல சுவாமி இருக்காரு, இன்னைக்கும் இருக்கார். அப்போ சித்தலிங்க மடத்திலா மோனம் தரும் தபோவனத்திலா. மோனம் என்பது ஞான வரம்பு ஒரு வார்த்தை உண்டு. ஞானத்தோட எல்லை என்னன்னா மௌனம் தான். ஞானம் அடைஞ்ச பிறகு பேசுறதுக்கு என்ன இருக்கு, யார் இருக்கார்? அதனால பூர்ண மௌனம். அதனால மோனம் தரும் தபோவனத்திலா. தபோவனம் போனா வளவளன்னு பேசுறவாளுக்கு பேச்சு இல்லாமல் போயிடும். சுவாமியுடைய சாநித்தியத்தை இன்னைக்கு நாம உணரலாம். மகா மௌனம் அப்படிங்கறது மனசு அடங்கிறது தானே, அது நமக்கு நேர்றது. அப்புறம் என்னன்னா, ஐயன் அருள் பெற்றோர் வீட்டில எங்கெல்லாம் குருநாதரை வழிபடுறாளோ, அவரோட பாதுகைகள் அவருடைய திருவுருவத்தை யாரெல்லாம் வழிபடுறாளோ, உலகமெல்லாம் ஞானானந்த பக்தாள் இருக்கா. எல்லாருடைய வீட்டிலையும் சுவாமி இருக்கார். வீட்டுலதான் இருக்காரான இல்ல, அன்பர்கள் இதைய கூட்டிலாங்க. ஹிருதயத்திலையும் பகவான் இருக்கார், குருநாதர் இருக்கார். அவளுக்கு எங்க போனாலும் சுவாமியை நினைச்சுன்னா எல்லா காரியமும் நடந்துடும். சுவாமி கூட வராங்கிற நம்பிக்கை உண்டு. கவலை வேண்டாம், சுவாமி துணை இருக்கும் அப்படின்னு அவரே சொல்லுவார். இதுவரைக்கும் எழுதிவிட்டாளா அவ அக்கா தங்க 2 பேரும் மோகன கல்யாணி ராகத்தில் இதை பண்ணிட்டு தாத்தாக்கு ரகசியமா அதை பாடி காட்டணும். அவருக்கு தெரியப்படாது நம்ம எழுதுறதுன்னு அவளுக்கு ஒரு எண்ணம். தாத்தா சுவாமி தாத்தா தான், அவன் பகவான்னு தெரியும். ஆனாலும் அவளும் சிறுமிகள் தான், அவருக்கு தெரியாம எழுதுறது அவர் எங்க தெரிஞ்சுக்க போறார் அப்படிங்கிறனால இவ எழுதிவிட்டான். இதுக்கு அடுத்த பெயரா அவளுக்கு வரலையாம். என்ன பண்றதுன்னு யோசனை பண்றா. உனக்கு ஏதாவது தோன்றதா, உனக்கு ஏதாவது தோன்றதா. அவன் 2 பேரும் ஜாயிண்டா எழுதுறா. தனி ரூம்ல, யாருக்கும் தெரியாது, ரகசியம். சாயந்தரம் சர்ப்ரைஸா தாத்தாட்ட பாடிக்கிறாங்க. ரொம்ப நேரம் வரி கிடைக்காம சிரமப்படுறா. பக்கத்தரையில இருந்து சுவாமி மெதுவா வர மோகன கல்யாணியில பாடிண்டே பினாக்கினி நதி கரையிலா இதையும் சேர்த்துப்போம் அப்படின்னா. அப்போ யாரோட கிருபையால நாம பாடுறோமோ அவருக்கு தெரியாம நாம என்ன பண்ண முடியும்? அப்ப அவரே பாடினார் வரி. பினாக்கினி நதிக்கரையிலா, தட்சிண பினாக்கினி அப்படிங்கிற தென்பண்ணி நதிக்கரையில சுவாமி இருக்கார். அங்கதானா இல்ல, பிருந்தாவனத்துறை அப்படின்னா. பிருந்தாவனத்தை கிருஷ்ணனாகவும் அவர்தான் இருக்கார் இல்லையா? குரு வேற கிருஷ்ணன் வேறையா? அப்புறம் என்ன, பக்தர்கள் கூவிடும் அழைப்பிலா. எங்கிருந்து அவர் பாடுறாளோ, எங்கிருந்து எந்த நிலையில இருந்து குருநாதான் கூப்பிடுறாளோ அந்த இடத்துல உடனே வந்து அனுகிரகம் பண்ணுவார். இன்னிவர்கள் பக்தாளோட அனுபவம். எந்த இடத்துல எப்பேற்பட்ட கஷ்டம் வந்தாலும் குருநாதான் கூப்பிட்டுட்டா அடுத்த நிமிஷம் அனுகிரகம் கிடைக்கிறது. எல்லாரும் நிதர்சனமா உணர்றா. பாடும் அவன் அருள் பாட்டிலா. மகான்கள் வந்து அனுபூதியில் எழுதின பாட்டுகள் தானே, இவாளும் அனுபவத்தில் எழுதின பாட்டுகள் தான். அவ தகப்பரா நிறைய கீர்த்தனங்கள் எழுதியிருக்க. மங்கள மாமி நம்ம நிறைய கீர்த்தனம் எழுதியிருக்கா. லலிதா மாமி நிறைய கீர்த்தனம் எழுதியிருக்கா. ஹரிதாஸ் சுவாமி நிறைய கீர்த்தனம் எழுதியிருக்கா. அனுபவத்தினால எழுதின கீர்த்தனங்கள்.
இந்த அருள் பாடல்கள் பாடும் பொழுது குருநாதருடைய அனுகிரகத்தை நம்ம உணர்றோம். அந்த குருநாதர் ஞான பிரகாசமாக இருக்க, ஞான பெருஞ்சுடர் வீசிடும் எங்கள் ஞானானந்தன் புகழ் சொல்ல தரமாமா. யாருக்கு தெரியும் அவரோட மகிமை? புரிஞ்சுன்ற முடியுமா? ஒரு ராமடைய முன்னாடி வரா, சுவாமி உட்கார்ந்து இருக்கா, தள்ளி தூரத்திலிருந்து தரிசனம் பண்றா. அந்த அம்மாவுக்கு ஏதோ ஒரு தரிசனம் கிடைக்கிறது. வீட்டுக்காரர்கிட்ட சொல்றா, இங்கேருந்து பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரிகிறது அப்படிங்கிறா. அவருக்கு அவரோட தமிழ் ஆசிரியர் பண்டிதமணியோட நினைவு வந்துட்டான். சுவாமி பார்த்தோன்னே, எங்க ஆசிரியர் மாதிரி இருக்கு, உங்களுக்கு அவரை தவிர வேற என்ன தெரியும் அப்படின்னா, சுவாமி உனக்கு என்ன தெரியுதுன்னா, அப்படியே ஜோதி பழம்பா இருக்கார் சுவாமி, எனக்கு அப்படி ஒரு காட்சி தெரியுது, பார்க்க முடியல என்னால அவர் என்ன. இது 2 பேருக்கு தான் தெரியும். கிட்ட போய் நமஸ்காரம் பண்றா. சுவாமி ராமலிங்க சுவாமிகளோட படத்தை எடுத்து கொடுக்குறார், அருள் ஜோதி வள்ளலார் படத்தை. அவருக்கு அந்த தரிசனம் ஆயிடுத்துங்கிறது சுவாமி தெரிஞ்சுன்னு சிரிச்சுட்டும் வேற ஒரு பக்தாட்ட சொல்லி அவளுக்கு ஜோதி தரிசனம் ஆயிடுத்து, சீக்கிரமா வீட்டுக்கு போயிட்டு ரொம்ப நாள் சரீரத்தை இருக்க முடியாதுன்னா அதுவே நடந்துச்சு. அவர் உடம்புலேருந்து ஜோதி பரட்டதை பார்த்தவாழ்லாமே இருக்கா. ஞான பெருஞ்சுடர் வீசிடும் எங்கள் ஞானானந்தன் புகழ் சொல்ல தரவாம சொல்லி முடியுமா அந்த புகழே? சுவாமி எப்ப பார்த்தாலும் யாராவது அவர்கிட்ட ஏதாவது பிரார்த்தனை பண்ணிடா, வேண்டுவோம் பரபரம் தேவா அப்படின்னா, அது என்ன தேவனை சொல்றார் அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாது. பொதுவா பாண்டுரங்க பக்தாலும் அபங்கத்துல பாண்டவன தேவான்னு தான் சொல்றார். பண்டரிபுரத்துலதான் இவர் தன் குருநாதரையே பார்த்தார். அப்புறம் குருநாதருடைய ஸ்மரணம் தான் எப்பவுமே, என்ன சிவகிரி சுவாமிகளையும் தேவான்னு அவர் சொல்வார். அதனால நமக்காக அவர் வேண்டிக்கிறது மாதிரி இருக்கும். அவர் வாக்கால தேவான்னு வந்துடுத்துனா நம்ம கேட்ட வரம் கிடைச்சாச்சுன்னு அர்த்தம். தேவா என்று சொல்லி போதுமே நம் பாவம் எல்லாம் அதில் தீருங்கன்னு அப்பேற்பட்ட அனுகிரக மூர்த்தி. இன்னைக்கு உலகமெல்லாம் நாம கீர்த்தனம் நடக்கிறதெல்லாம் சுவாமியுடைய திருவுருவம் பார்க்கலாம். ஏகநாத் மகாராஜுடைய பரம்பரையில் இன்னைக்கு இருக்கக்கூடிய யோகிராஜ் மகாராஜ் ஒரு சமயம் சொன்னார், எனக்கு உங்க சுவாமியை பத்தி ரொம்ப தெரியாது, ஆனா எங்கெல்லாம் பஜனை நடக்கிறதுக்கெல்லாம் என்னை கூட்டின்னு போறாளோ அந்த இடத்துலலாம் நான் இவருடைய திருவுருவத்தை பார்க்கிறேன், இவருக்கும் நாம கீர்த்தனத்துக்கும் பெரிய தொடர்பு இருக்கு போல் இருக்கு அப்படின்னு சொன்னார். அதனால அப்பேற்பட்ட குருநாதரை ஸ்மரிச்சுட்டு அடுத்த கீர்த்தனம் பாடும். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். यस्य स्मरणमात्रेण कृष्णभक्तिः प्रजायते यस्य स्मरणमात्रेण कृष्णभक्तिः प्रजायते तमेव करुणा शरणं भजे यस्य प्रसन्नवदनं सकृदालोक्यमानवः यस्य प्रसन्नवदनं सकृदालोक्यमानवः तमेव शरणं याति सद्गुरुं शरणं भजे सद्गुरुं शरणं भजे विजयी भवतु गुरुनाथः विजयी भवतु गुरुनाथः विजयी भवतु मम नाथः विजयी भवतु मम नाथः सुंदर चमनेन
भवतु मम नाथः विजयी भवतु गुरुनाथः पदकमलं मम शिरसि धाय पदकमलं मम शिरसि धाय पदकमलं मम शिरसि धाय पदकमलं मम शिरसि धाय परमसुखं ददु गुरुनाथः परमसुखं ददु गुरुनाथः परमसुखं ददु गुरुनाथः परमसुखं ददु गुरुनाथः सद्गुरुचरण स्पर्श सुखेन सद्गुरुचरण स्पर्श सुखेन सद्गुरुचरण स्पर्श सुखेन सद्गुरुचरण स्पर्श सुखेन धन्योऽहं मम पति गुरुनाथः धन्योऽहं मम पति गुरुनाथः विजयी भवतु गुरुनाथः विजयी भवतु मम नाथः विजयी भवतु गुरुनाथः प्रेमकटाय पुलकितमेघं प्रेमकटाक्ष पुलकितमेघं पश्यति मां श्रीगुरुनाथः पश्यति मां श्रीगुरुनाथः शुद्धप्रेमिका मण्डलमध्ये शुद्धप्रेमिका मण्डलमध्ये प्रसन्नो भवतु गुरुनाथः सुप्रसन्नो भवतु गुरुनाथः विजयी भवतु मम नाथः विजयी भवतु गुरुनाथः प्रकाश हो सुप्रसन्न हो प्रकाश हो सुप्रसन्न हो प्रकाश हो सुप्रसन्न हो प्रकाश हो
கிருஷ்ணபிரேமி சுவாமிகளுடைய கீர்த்தனம் இது. இந்த கீர்த்தனத்துல அண்ணா பகவநாம போதேந்திர சுவாமிகளை தியானிச்சுதான் அந்த கீர்த்தனம் எழுதியிருக்கார். போதேந்திர சுவாமி தியானத்தில் தான் பாடுற வழக்கமும் உண்டு. ஆனா இதுக்கு முன்னாடி சொன்ன தியான ஸ்லோகங்கள் நமக்கு பகவத் பக்தியை கொடுக்கக்கூடிய எல்லா சாதுகளுக்கும் பொருந்துற மாதிரியான ஸ்லோகமாக ஸ்ரீ அண்ணா ஸ்லோகம் தான் அதுவுமே அப்படி சொல்லியிருக்கோம். இந்த பாட்டு சமயத்துல சத்குரு ஞானானந்த சுவாமிகளுக்கு நாங்க பாடுற வழக்கம் உண்டு. ஏன்னா பதங்கள் அவருக்கும் பொருந்தாப்புல இருக்கிறதுனால இத தனக்கு நேர்ந்த ஆனந்த அனுபவத்தை ஸ்ரீ அண்ணா சொல்றார். குருநாதர் வீட்டுக்கு வந்துட்டாருன்னா அந்த ஆனந்தம் எப்படி இருக்கும் சொல்ல வார்த்தை உண்டாதுக்கு. போதேந்திர சுவாமிகள் தண்டத்தை எடுத்துன்னு வர அப்படிங்கிற ஒரு தியானத்துல பாடுறார். இது சைத்தன்ய மகாபிரபு நினைச்சுன்னு பாடலாம், சத்குருநாதர் நினைச்சுன்னு பாடலாம், ஸ்ரீ அண்ணாவையே நினைச்சுட்டு பாடலாம். அப்படி விஜயம் பண்ணினார் குருநாதர். அந்த குருநாதர் யாரு அப்படின்னா மமநாதகாங்கிற என்னுடைய பிராணநாதன் சொல்ற. இப்படி நடந்து வர அப்படின்னா கம்பீரமா எப்பவும் ஆனந்தத்துல தானே இருப்பாங்க ஞானிகள். அதனால ஒரு யானை கம்பீரமா மத கஜம் போல அப்படி நடந்து வர சுவாமி. சுந்தர கமனின் அழகான நட, அந்த நடல ஒரு காம்பீரியம் ஒரு அழகு இருக்கு. அப்படி அந்த குருநாதர் வந்து அபயம் கொடுத்தார் எனக்கு. பிரம்மானந்த சுவாமியோட ஒரு ஹிந்தி பஜன் உண்டு, ஆஜி சக்கி மேலே சத்குரு கராயே மேலே மனமே ஆனந்தமே. ஒரு குருநாதர் வந்துட்டார், அப்படி ஒரு ஆனந்தம் என் வீடு தேடி சுவாமி வந்துட்டாரே அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த கீர்த்தனம் இருக்கு. இதுல அந்த குருநாதர்கிட்ட இவர் கிடைச்ச அனுபவங்கள்லாம் சொல்லும் பொழுது அவருடைய திருவடிகளை என் திருமுடி மேல சூட்டினாருங்கிற. குருநாதருடைய திருவடியில போட்டிருக்கிற பாதுகையோட குமிழ்பட்டே ஆனந்தம் கிடைச்சதுன்னு மீரா பாடுவானால் அந்த பாதமே மேலப்பட்டா அப்படி இருக்கும், பரம சுகம் கிடைச்சிருத்துவாங்க. எதை அடையணுமோ அது குரு சரணத்திலிருந்து மட்டும்தான் அடைய முடியும்னு ஞானானந்த சுவாமி சொல்லுவார். அந்த குரு சரணம் சிலசிலப்பட்டுவிட்டா அதை விட ஆனந்தம் என்ன இருக்கு. அதுக்கப்புறம் அந்த தாமரை மாதிரியான அந்த புஷ்பங்கள் போன்ற அந்த திருவடிகளை நான் ஸ்பர்சிச்சேன். அவர் சிலசில வச்சார், அப்புறம் நமஸ்காரம் பண்ணி திருவடி நான் தொட்டேன். அதனால நான் தன்யனானே, எனக்கு பாக்கியம் கிடைச்சது. என்னுடைய பதியான என் பிராணநாதனான என் குருநாதர் எனக்கு அனுகிரகம் பண்ணினார் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறம் என்ன பண்ணினார் குருநாதர், அப்படி பக்தியோடு இருக்கிற தன் சிஷ்யனை பிரேம பொங்க பார்க்கிறாராம். அன்பு பொங்க அவர் அருள் கட்டாட்சம் பண்ணும் பொழுது ரோமாஞ்சனம் ஏற்படுது, மயிர் கூச்செழுதல் ஏற்படுறது. அப்படி இந்த மயிர் கூச்செழுதலால ஒரு ஆனந்த நிலையில இருக்கக்கூடிய அந்த சிஷ்யனை குருநாதர் கருணையோடு பார்க்கிற. அப்புறம் குருநாதர் வரப்போறாருட்டாலே அக்கம் பக்கத்தில் இருக்கிற பக்தர்கள் வந்து விடுறா, எல்லாரும் சேர்ந்து விட்டா சத்குருநாதர் நடுவில் நிற்க அத்தனை பேரும் சேர்ந்து நாமகீர்த்தனம் பண்ணும் போது சுத்தமான அந்த பிரேமிக்க மண்டலம் பாகவதாளுக்கு நடுவில் சுப்பிரசன்னமா குருநாதர் நிற்கிறார் அப்படின்னு அண்ணா அவரோட ஆனந்த அனுபவத்தை சொல்லக்கூடிய கீர்த்தனம். ஸ்ரீ அண்ணா நாமசங்கீர்த்தனம் பண்ணிக்கொண்டு வரும் பொழுது இந்த அனுபவத்தை பக்தாளும் அடைகிறார். அதனால இது பக்தி கொடுக்கக்கூடிய கிருஷ்ண பக்தாளா இருக்கக்கூடிய எல்லா ஞானிகளுக்கும் பொருந்தக்கூடிய அற்புதமான ஒரு கீர்த்தனம். இதோட நாமாவளியும் குருநாதர் வந்துட்டா என்ன ஆகும்னா நம்மளோட அஜ்ஞானம் எல்லாம் போயிடும், நம்ம துக்கம் எல்லாம் போயிடும். துக்க தரித்திர சபு தூர தூரோரேன்னு பிரகாசம் அப்படியே அவர் பிரகாசமா வர, அவர் பார்த்த பக்தாள் முகமெல்லாம் பிரகாசமானது. நம்முடைய பிரியம்பரம் நம்ம பிரேமையை கொடுக்கக்கூடிய நம்ம பிராணநாதன் நம்ம குருநாதர் வர, பரந்தாமன் வர, அவருக்கு மீண்டும் மீண்டும் பார் கருவ பிராணம் திருப்பி திருப்பி நமஸ்காரம் பண்றோம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நாமாவளியோட நம்ம அனுபவிச்சோம். சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். சொல்லாமலே சொல்லி கேட்காமலே கொடுத்து சொல்லாமலே சொல்லி கேட்காமலே கொடுத்து
பெற்றவரே
சுவாமிஜியுடைய குரு கீர்த்தனம் இது. இதுல சுவாமிஜி ஒரு புதுமையான விஷயத்தை சொல்ற. சாதாரணமா ஒரு குழந்தை பிறந்து அது 7 வயசுல பூணல் போடும்போது உபநயன சம்ஸ்காரம் ஆகும்போது 2வது ஜென்மம் எடுக்கணும்னு த்விஜன் சொல்றது. இருபிறப்பாளுன்னு சொன்னா த்விஜன். அது பொதுவா உபநயன சம்ஸ்காரத்தின் போது அந்த குழந்தைக்கு சொல்றதுன்னு உண்டு. இதுல யாருக்கு குரு கிருபை கிடைச்சதோ அவன் த்விஜன் சொல்ற, அவன் இருபிறப்பாளன். இதுல ஜாதிக்கு சம்பந்தமே இல்லை, ஜாதிக்கு அப்பாற்பட்டது. ஜெகன்மாதா சாரதா தேவி சொல்வா, பக்தர்கள் குலம்ங்கிறது தனி குலம்னு சொல்லலாம், அது மற்ற ஜாதியோட சேர்க்க முடியாதுன்னா. குரு கிருபை கனகதாசருக்கு கிடைச்சது, சோக்காமேள மகாராஜுக்கு கிடைச்சது, துக்காராம் மகாராஜுக்கு கிடைச்சது இல்லையா? எத்தனை நாயன்மார்கள் ஆழ்வார்கள் சரித்திரம் எல்லாம் நாம படிக்கிறோம், கேள்விப்படுறோம். அதுக்கு யோக்கியதை என்ன அப்படின்னா பணிவு தான், ஸ்ரத்த தான். அது இருந்துட்டுனா அனுகிரகம் கிடைச்சிடும். அப்படி ஸ்ரத்தா பக்தி இருக்கிற ஒரு ஜீவனுக்கு அனுகிரகம் கிடைச்சிருச்சுன்னா அவன் த்விஜன்கிறார். ஏன்னா தாய் வயிற்றுல பிறந்தான் ஒரு பிறப்பு, குருநாதர்கிட்ட போன உடனே அவர் அம்மாவும் அப்பாவும் அவர் தானே, அது இன்னொரு பிறப்பாடுது. ஏற்கனவே இருக்கிற ஜென்மாவில கர்மாக்கள்னால புண்ணிய பாபங்கள் அனுபவிக்கணும். இந்த குரு கிருபை கிடைச்ச 2வது ஜென்மான்னு வந்துடுறதோ இல்லையோ, இதுல புண்ணியமோ பாபமோ எல்லாம் குருநாதர் இருப்பான். எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு இருப்பான், சரணாகதி பண்ணிட்டு இருப்பான். எது கிடைச்சாலும் அவரோட கிருபைன்னு இருப்பான் இல்லையா? ராமசுப்ரம சுவாமி சொல்றார், எவ்ரிதிங் இஸ் கிரேஸ் அப்படின்னா. நல்லது கெட்டது நீ பிரிக்காத, நீ கெட்டதுன்னு நினைக்கிறது கூட உன்னை பக்குவப்படுத்துறதுக்கு வரதுனால அதுவும் அனுகிரகம் தான் சொல்றார். அந்த கர்மாவை நம்மளை அனுபவிக்க விட்டு நம்மளை குருநாதன் மேம்படுத்துறார். குரு கிருபை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அச்சுச்சோ கஷ்டப்படுறேன்னு தோணும். இப்ப என்ன தோணும்? இதுவும் குரு கிருபைன்னு தோணும். அன்புடனே துன்புறுத்தின்னு ஒரு ஸ்லோகமும் அப்படிதான் இருக்கு. நம்ம கேட்டுதான் அவர் பதில் சொல்லணும்னு இல்லை, மௌனமாவே பதில் சொல்வார். நம்ம ஹிருதயத்திலிருந்தே பதில் சொல்வார். ஒரு விஷயம் வேணுங்கிற ஒரு பிரார்த்தனை நம்ம சொல்லி அவர் கேட்டு தந்தேன்னு சொல்லணும்னு அவசியம் இல்லை. அதெல்லாம் சொல்லாமலே சொல்லி கேட்காமலே கொடுத்து அப்படி எல்லாம் அவருடைய லட்சணங்கள் சொல்லியிருக்கு. அன்புடனே துன்புறுத்திங்கிற நம்ம அனுபவிக்க வேண்டிய கர்மாக்களை அனுபவிப்போம். ஆனா அதுக்கு மேல அவரோட கிருபை கிடைச்சு அந்த கஷ்டம் கஷ்டமா தெரியாதபடி கொண்டு போயிடும். அப்புறம் என்ன கொடுப்பாருன்னா, கேட்கிற அல்ப வரமெல்லாம் அவர்கிட்ட போய் கேட்க முடியும், தன்னையே கொடுத்து விடுவாருங்க. தானாகிய நிலையை தானே தருபவராங்க. ஆனா அந்த கிருபைக்கு பாத்திரமானவன் யாரோ அவன் தான் த்விஜன்னு சொல்றார். கர்ம விரைவுகள் எல்லாம் போக்கிடுவார் குருநாதர். அப்படின்னா என்ன? நம்ம குருநாதர் கிருபை கிடைச்சவனுக்கு கஷ்டமே வராத வாழ்க்கையில இல்லை, அது கஷ்டமா அவனுக்கு தெரியாது. இந்த குருநாதரோட கருணை அவன் அப்படி காப்பாற்றிட்டு போயிடும். சரீரத்துக்கு தானே கஷ்டம், எனக்கு இல்லையேன்னு அவன் அதுலேருந்து வேறுபட்டு நிலைக்கு போயிடுவான். எவ்வளவோ தபஸ் பண்ணி அடைய வேண்டியது குரு கட்டாட்சத்தினால கிடைச்சிடும். வாழ்க்கையில தனேஷனி, தாரேஷனி, புத்திரேஷனின்னு 3 சொல்லுவா. தனத்துல ஆசை, வாழ்க்கை துணை மேல ஆசை, குழந்தை மேல ஆசை இல்லையா? இந்த மும்மாயத்தின் குரு நீக்கிடுவார். இதுதான் மனுஷன் மாட்டின்னு திண்டாடுறான். குருநாதர் எனக்கு இந்த வாழ்க்கையை கொடுத்திருக்கார், நடக்கிறதெல்லாம் அவரோட கருணைங்கிற எண்ணம் வந்துடுத்துன்னா மாயை பாதிக்காது. அதுக்கப்புறம் என்னன்னா, ஜென்மாவில வியாதி வைக்க எல்லாம் வருது, கஷ்டப்படுறோம். மகான் கட்டிய போய் உடம்பு முடியலேன்னு போய் அவாட்ட சொல்றோம். அவளே சரீரத்துல ரோகங்கள் இருக்கிறாப்பல லீல பண்றான். எதுக்கு அப்படின்னு கேட்டா, மனுஷ சரீரம் இதெல்லாம் இருக்குன்னு நமக்கு காட்டுறதுக்காக. சரீரத்துக்கு ரோகத்தை குருநாதர் நிவர்த்தி பண்ணுவார், அவர் அருளால முடியும். சரீரமே ஒரு ரோகம் தானே, பிறவியே பிணி தானே, அதுவே வராம பண்ணிடுவார். பிறவி பிணியை வேறு இருக்கும்னு சொல்லும். அதனால வாழ்க்கையை ஆனந்தமா இப்படி வாழறது கர்மாக்களை வச்சுண்டே. எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை சொல்லுவான். ஒருத்தன் 10,000 ரூபாய்க்கு நாணயமா வச்சுட்டு இருந்தான், தூக்கிட்டு போறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டான். அது ஒருத்தர் பார்த்தார், கவலைப்படாதப்பா, அதெல்லாம் எங்கிட்ட கொடுத்துட்டு நான் வண்டி வச்சிருக்கேன், எடுத்துட்டு போயிடுறேன், உனக்கு அதோடைய வேல்யூக்கு ஒரு செக்கு தந்துடுறேன்னு 10,000 ரூபாய் செக்கு கொடுத்துட்டாரான், வேலிட் செக். அப்ப எடுத்துட்டு போறான், அதே வேல்யூ தான், ஆனா சிரமம் இல்லை. ஆனா நீ அனுபவிக்க வேண்டிய பாப பண்ணிகள் நீ அனுபவிப்பேன், ஆனா உனக்கு சிரமம் இல்லைன்னு குருநாதர் பண்ணிடுவார். ஒரு ஜென்மா இல்லாமல் பண்ணிடுவார். அந்த குரு கிருபை எப்பேற்பட்டது அப்படின்னு அந்த சிஷ்யன் உணர்றான். அப்படின்னா ஒரு கருத்தரிச்சாதானே அதுல ஒரு உயிர்ங்கிறது உண்டாகும். அது மாதிரி ஆதாரமானது குரு கிருபை. ஒரு தருங்கிற விருட்சம் இருந்தா தானே அதுல பழம்ங்கிறது வரும். அதனால ஆதாரமானது குரு கிருபை. சரீரத்துக்கு வர்ற வியாதியும்
பவரோகங்கிற வியாதியுமே குரு கிருப்பையால் குணமாயிடும். மகான்கள் ஒரு விபூதியால குணப்படுத்துவா எத்தனையோ வியாதிகளை பார்வையினால ஒரு தீர்த்த பிரசாதத்தினால குணமாயிடுங்கிற வார்த்தையினால இல்லையா, அப்படி எல்லாம் பண்ணக்கூடியவா மகான்கள். இந்த பிறை பிணியே நீக்கிறவாங்கிறதுனாலே குருநாதரே ஔஷதம், குரு மருந்து அது தனி மருந்து, அருந்திடவே சொன்னேன்னு ஒரு பாட்டு உண்டு. அதனாலே குருநாதரே ஒரு மருந்து தான், அவரே ஔஷதம், பவரோக ஔஷதம். அந்த குரு என்ன பண்றார், முக்தி அப்படிங்கிற சுகம் மோட்சத்தை கொடுத்துடுறார். இனிமே துக்கமே இல்லை அப்படிங்கிற நிலைமையை கொடுத்துடுறார். இது குருவை தவிர வேற யாராலையும் கொடுக்க முடியாது. அதனாலே குருநாதர் பூமியில நடமாடக்கூடிய பிரத்யக்ஷ தெய்வமாத்தால் அந்த சிஷ்யன் வழிபடலாம். அதனால்தான் குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குரு தேவோ மகேஸ்வரா, குரு சாட்சாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமஹான்னு குரு பக்தனுக்கு குருவுக்கு மேலான ஒரு தெய்வம் கிடையாது. இந்த குரு உபாசனை பண்றவாளுக்குள்ள குரு தன்னையே செலுத்தி விடுறார். அப்படியே தானே அந்த ரூபத்தில் இருக்கிறதாக பக்தாள் உணரும்படியா இருக்கு. அதனால யாரு குரு கிருபையை அனுபவிக்கிறாளோ அவ அந்த குருவோட மயமாகவே ஆயிடுறாங்கிறது குரு பக்தாள் சரித்திரம் நமக்கு காட்டுது. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய். यस्यात्मभूतस्य गुरोः प्रसादात् यस्यात्मभूतस्य गुरोः प्रसादात् अहं विमुक्तोऽस्मि शरीरबन्धात् सर्वोपदेष्टुः पुरुषोत्तमस्य यस्यात्मभूतस्य गुरोः प्रसादात् अहं विमुक्तोऽस्मि शरीरबन्धात् सर्वोपदेष्टुः पुरुषोत्तमस्य तस्याङ्घ्रियुग्मं प्रणतोऽस्मि नित्यम् तस्याङ्घ्रियुग्मं प्रणतोऽस्मि ವರಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಗಿದು ಎನಗೆ ಇನ್ನೇನು ಇನ್ನೇನು ವರಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಗಿದು ಹರಿದಾಸರ ಸಂಗ ಎನಗೆ ದೊರಗಿದು ಇನ್ನೇನು ಇನ್ನೇನು ಹರಿದಾಸರ ಸಂಗ ಎನಗೆ ದೊರಗಿದು ಇನ್ನೇನು ಇನ್ನೇನು ವರಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಗಿದು ಎನಗೆ ಇನ್ನೇನು ವರಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಗಿದು ಮಾಯದ ಸಂಸಾರ ಮಮಗಾರಹೀರು ಇನ್ನೇನು ಇನ್ನೇನು ಮಾಯದ ಸಂಸಾರ ಮಮಗಾರಹೀರು ತೋಯಜಾಕ್ಷಣ ಧ್ಯಾನ ಎನಗೆ ದೊರಗಿದು ಇನ್ನೇನು ಇನ್ನೇನು
ತಂದೆ ತಾಯು ಮುಚುಕುಂದವರದನಾದ ಇನ್ನೇನು ಸಂದೇಹವಿಲ್ಲ ಗೋವಿಂದ ದಯ ಮಾಡಿದ ಇನ್ನೇನು ಸಂದೇಹವಿಲ್ಲ ಗೋವಿಂದ ದಯ ವರ ಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಯಿದು ಎನಗೆ ಇನ್ನೇನು ವರ ಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಯಿದು ಹಳವು ದೈವಗಳೆಂಬೋ ಹಂಬಲ ಪೀಡಿಸಿದ ಇನ್ನೇನು ಹಲವು ದೈವಗಳೆಂಬ ಹಂಬಲ ಜಲಜನಾಭನ ಧ್ಯಾನ ಜಿಹ್ವಗೆ ದೊರಗಿದು ಇನ್ನೇನು ಜಲಜನಾಭನ ನಾಮ ಜಿಹ್ವಗೆ ದೊರಗಿದು ವರ ಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಯಿದು ಎನಗೆ ಇನ್ನೇನು ವರ ಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಯಿದು ಏನಂದ ಹೇಳಲಿ ಆನಂದ ಸಂಭ್ರಮ ಇನ್ನೇನು ಏನೆಂದು ಹೇಳಲಿ ಆನಂದ ಆನಂದ ಸಚ್ಚಿದಾನಂದ ದೊರಗಿದು ಇನ್ನೇನು ಆನಂದ ಸಚ್ಚಿದಾನಂದ ದೊರಕಿದು ವರ ಗುರು ಉಪದೇಶ ನರವಾಗಿದು ಎನಗೆ ಇನ್ನೇನು ವರ ಗುರು ಉಪದೇಶ ಎನ್ನ ವಂಶಗಳು ಪಾವನವಾಗಿದು ಇನ್ನೇನು ಎಲ್ಲ ವಂಶಗಳು ಚಿನ್ಮಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಸಲಹಿತ ಇನ್ನೇನು ಚಿನ್ಮಯ ಪುರಂದರ ವಿಠಲ ಸಲಹಿತ ವರ ಗುರು ಉಪದೇಶ ನೆರವಾಗಿಯು ಎನಗೆ ಇನ್ನೇನು ವರ ಗುರು ಉಪದೇಶ
गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय पर ब्रह्म सद्गुरु चारि मुक्ति दायक दादा उधार कल्पतरु चारि मुक्ति दायक दाता उदार कल्पतरु रूप दिया जय मन बुद्धि पर वाचे गोचरू अलक्ष्य नामारूपाद्वय अक्षय परात्परू आत्मा रामी रामदास गोपाल करुणा करू गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु गुरु महाराज गुरु जय जय परब्रह्म सद्गुरु सद्गुरु सद्गुरुनाथ महाराज की சங்கீத பிதாமகர்னு சொல்லக்கூடிய நாரத அவதாரமான புரந்தரதாசர் எழுதின கீர்த்தனை இது. ஒரு புரந்தரதாசன் ஆகிறதுக்கு முன்னாடி நவகோட்டி நாராயணன்கிற பட்டம் உள்ளவராக ஸ்ரீனிவாச நாயக்குங்கிற பேரில் 9 கோடி ரூபாய் சொத்து இருந்ததான் 500 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு. கிருஷ்ணதேவராயர் காலத்தில் இருந்தவர் ராஜாவோட சமமாக உட்காண்டு ரத்ன வியாபாரம் என்ற அளவுக்கு செல்வாக்குள்ளவர். ராஜாவுக்கே அவர்கிட்ட ரொம்ப அபிமானம் உண்டு. ராஜாவோட குருவான வியாசராயரை பலமுறை பார்க்க நேர்ந்தும் கூட பணங்காசு இல்லாதவாளை மதிக்காத குணமுள்ளவராக இருந்தார் ஸ்ரீனிவாச நாயக். பகவான் அவருக்கு பணத்தோட நிலையில்லாத தன்மையை புரிய வச்சு எது சாஸ்வதமோ அந்த பக்தியை பகவான் கொடுத்துட்டார். எதனாலே அவரோட தர்ம பத்னியோட பிரார்த்தனையால். ஆத்துக்காரருக்கு சத்சங்க பாக்கியம் கிடைக்கணும்னு ஒரு பொண்டாட்டி வேண்டிக்கணுமா? அப்போ அவளும் சத்சங்கத்தில் இருக்கணுமோ இல்லையா? அப்போ தானே வேண்டிக்க முடியும். அதை விட பெரிய பாக்கியம் உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஏன்னா சத்சங்கம் கிடச்சிடுத்துன்னா பகவான் அந்த பக்தாளுக்கு வசப்பட்டுடுறான். பகவான் வசப்பட்டுட்டா அவனை விட்டு பிரியாத மகாலட்சுமி என்றைக்கும் கூடவே இருக்கா. இதை விட ஒரு சம்பத்து உண்டோ? அதனால் அப்படி தான் வேண்டிக்கணுமா? அப்படி வேண்டிண்டா கிடச்சிது. அப்போ எல்லாத்தையும் சர்வஸ்வத்தையும் விட்டுட்டு சர்வசங்க பரித்தியாகம் பண்ணினாதான் என்னுடைய புனர் தரிசனம் கிடைக்கும்னு பகவான் சொல்ல, எல்லாத்தையும் உதறி விட்டு தானம் பண்ணுறேன்னா இப்போ எல்லாத்தையும் எடுத்து கொடுத்துட்றேன் அப்படின்னா, தானம் பண்ணுறதுன்னா அது எம்பொருளாக இருந்தால் தானே கொடுக்க முடியும். பகவானோட பொருளை நான் யார் கொடுக்கறதுக்கு? அதனால் வெளியில் வந்துட்டார். ஒரு துளசி தளத்தை எடுத்து வீட்டு படியில் வச்சு ஜலத்தை விட்டு கிருஷ்ணார்ப்பணம் விட்டார். கதவை திறந்து விட்டுட்டு வந்துட்டார். அவரோட பெரிய சொத்து இல்லைன்னு நினச்சி அவரோட பொண்டாட்டி அவளும் கிளம்பிட்டான். ஒரு வஸ்திரத்தோட குட்டி குட்டி குழந்தைகளை அழைச்சிண்டு. ரொம்ப சுவாரஸ்யமான சரித்திரம் அவரது. பகவானே விதண்டாவாதம் பண்ணி ஒரு உஞ்சவர்த்தி பிராமணன் போல வந்து அவர்கிட்ட தன்னுடைய தம்புராவும் செப்பலாவையும் பறி கொடுத்தா மாதிரி ஒரு லீலை பண்ணினார். ஏன்னா பின்னாடி அதுதான் அவரை காப்பாற்ற போகிறது. அதெல்லாம் எடுத்துட்டு அது ஒன்று தான் வேணும், வீட்டில் ஒரு பொருள் எடுத்துக்கல, வெளியில் வந்துட்டார். வந்து உஞ்சவர்த்தி பண்ணி பகவத் தரிசனம் எல்லாம் ஆகி அதுக்கப்புறம் பகவான் சொன்னால் உனக்கு க்ஷணிக தரிசனம் தான் தர முடியும், தற்காலிகமான தரிசனம், சதா என்னுடைய தரிசனம் வேணும்னா உனக்கு குரு கிருப்பை வேணும்னு சொன்னான். எனக்கு குரு யாருன்னு தெரியலையேப்பா அப்படின்னார். எந்த வியாசராயரை பார்த்து நமஸ்காரம் பண்ணாமல் இருந்தியோ அவரை போய் சரணாகதி பண்ணுன்னு பகவான் சொல்ல, அங்கேருந்து கிளம்பி ஹம்பி க்ஷேத்திரத்துக்கு வந்து வியாசராயரோட மடத்துக்கு வரார். இவர் வரத்துக்கு முன்னாடி பகவான் வியாசராயருக்கு உத்தரவு பண்ணிவிட்டார். ஸ்ரீனிவாச நாயக் வேறு யாரும் இல்லை, சாட்சாத் நாரதர், நீங்கள் அவருக்கு குருவாக இருந்து உபதேசம் பண்ண வேண்டியதுன்னுட்டார். அப்போ அவருக்கு மந்திரோபதேசம் பண்ணி அவளுக்கு மாத்வ சம்பிரதாயத்தில் தப்த முத்திரை உண்டு, சங்கச்சக்கர முத்திரை உண்டு. அது போட்டுட்டு அவள் பாட்டில் என்ன நாமா முத்திரை போடணும்னு அங்கிதம் கொடுக்கறது ஒன்று உண்டு. அது புரந்தர விட்டலை அப்படிங்கிற அங்கிதத்தோடு நீங்கள் பாட்டு எழுதிங்கன்னு அவருக்கு அனுகிரகம் பண்ணி, அவருக்கு சங்கீத சாஸ்திரமெல்லாம் தெரிகிறாப்புற அனுகிரகம் பண்ணி, விக்னேஸ்வரரே அந்த அனுகிரகம் பண்ணினார்னு ஒரு சரித்திரம் சொல்கிறது உண்டு. எல்லாம் குரு கிருப்பையால் நடக்கிறது. இது இவ்வளவு கேள்விப்பட்ட கிருஷ்ணதேவராயர் ஆச்சரியப்பட்டார். ஸ்ரீனிவாச நாயக்கா வீட்டை திறந்து போட்டு வந்துட்டாரா?
பணத்தெல்லாம் விட்டுட்டு வந்துட்டாரா? நம்புறாப்புல இல்லையே. வியாபாரம் நன்னா போயிட்டு இருக்கிறத எவன் இப்படி போவான்? நொடிச்சு போகிற மாதிரி ஒன்றும் ஆகலையே, என்ன நடந்ததுன்னு தெரியலையே. அவரை கூட்டின்னு வாங்குவோன்னு மந்திரி பிரதானிகளை அனுப்புகிறார். அவள்லாம் வந்து கேட்குறா, மந்திரிகள்லாம் கேட்குறா, எனக்கு ராஜாட்ட வேலை இல்லை, நான் வர முடியாதுன்னுட்டேன். ராஜா ஆச்சரியப்பட்டார். என்ன இருந்தாலும் பழைய நண்பர், நானே போய் பார்க்குறேன், நம்ம குரு மடத்தில் தானே இருக்கார் அப்படின்னு வந்து குருவை நமஸ்காரம் பண்ணினார். ஸ்ரீனிவாச நாயக்கு பாகவதன் ஆகிட்டாராமேன்னு. ஆமாம் அப்படின்னா சிரிச்சுட்டார். என்ன நடந்ததுன்னா சொல்ல முடியாது அவர்கிட்ட. அவரை பார்க்கணும், போய் பாருங்க. பார்த்தார். என்ன நாயக்கரே இப்படி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டீரே? நாயக்குங்கிறது ஒரு பட்டம், நீ விட்டுட்டு வந்துட்டீங்களே. விட்டுட்டு வரலையே. வியாபாரத்தை விட்டுட்டுகளா? இல்லை, புது வியாபாரம் ஆரம்பிச்சிருக்கேன். வியாபாரம் எனகாயத்துன்னு ஸ்ரீபதி பாதார விந்த சேவைகளும்போது வியாபாரம் எனகாயத்து, பகவானோட திருவடி சேவைன்னு புது பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னா. இல்லைப்பா, எல்லாம் ஒரு பக்தியெல்லாம் இருக்க வேண்டியது தான். எனக்கும் பக்தி உண்டு. பொண்டாட்டி இருக்கா, குழந்தைகள் இருக்குது, நீர் பாட்டுக்கு இப்படி கிளம்பிட்டீரே. திருப்பி வீட்டுக்கு போனால் அந்த வீடு இருக்கும், சாமான்கள் இருக்காது, இப்படி விட்டுட்டு வரலாமா? இல்லை, நான் பெரிய தனம் சம்பாதிச்சுட்டேன். என்ன சம்பாதிச்சு? அப்போ சொல்கிறார் பதில், நம்ம பாக்கிய தொட்டதோ நிம்ம பாக்கிய தொட்டதோங்கிறார். நம்ம 2 பேர் பாக்கியம் யாருதுன்னு பார்ப்போம், சொத்து போட்டு பார்க்கலாமா அப்படிங்கிறார். என்ன கிடைச்சது உமக்குன்னார். வர குரு உபதேச ನೆರವಾಯಿದು ಎನಗೆ ಇನ್ನು ಏನು ಇನ್ನು ಏನು. இதுக்கு மேலே என்ன வேணும்? குரு உபதேசம் கிடைச்சி கொடுத்தையா. குரு உபதேசங்கிறது ஒரு மந்திரம் தானேன்னு அவர் நினச்சிட்டு இருக்கார். எத்தனை வியாபாரிகளோட பணக்காரோட உட்காந்து பேசினேன், வீடு வீடாக போய் பொம்மநாட்டிகளுக்கு நகை விற்றேனே. இப்போ எனக்கு என்ன சங்கம் கிடைச்சிருக்கு தெரியுமா? ஹரிதாசர சங்க எனகே தொரகித்து. ஹரிதாசர்களோட சங்கம் கிடைச்சிருக்கு. கிடைக்குமா? குரு கிருப்பையால் கிடைச்சிது. அந்த குரு என்ன பண்ணினார்னா, இந்த உலகமே ஒரு மாயைன்னு புரியாமல் சாஸ்வதம் இல்லாததை சாஸ்வதம் நினச்சின்னு இத்தனை நாளை வீணாக்கிட்டேன். 30 வருஷத்துலேயே மோகாப்தி அள்ளி பித்து நான் மோசபோதேனல்லான்னு பாடுறேன். 30 வருஷம் வீணாக்கி விட்டேன் வாழ்க்கையில். என் பொண்டாட்டியுடைய பக்தினால எனக்கு கிடைச்சிது. அதனால் குடும்பத்தோடு வெளியில் வந்துவிட்டேன். நான் சன்னியாசி இல்லை, ஆனால் சன்னியாசத்துக்கு சமமான நிலை தான் பாகவதா நிலை இல்லையா? பொண்டாட்டியோடு வந்துவிட்டேன், ஆனால் பொண்டாட்டி எனக்கு ஒரு சிஷ்யை. குழந்தைகளோடு வந்தாச்சு, குழந்தைகளுக்கு சத்சங்கத்தை சேர்ந்தவா. சொத்து பத்து என்ன? இந்த தம்புராவும் சிப்ளா கட்டி. அதனால் மாய சம்சாரத்துலேருந்து வெளியில் வந்துவிட்டேன். அப்போ குடும்பத்தில் இருந்துட்டு நாளைக்கு என்ன பண்ணுறது, நாளைக்கு என்ன பண்ணுறதுங்கிற அந்த தியானம் கவலை போயிடுத்த. பகவானோட தியானம் கிடச்சிது. தோயதாட்சண தியானம், அம்புஜ நயனனான பகவானோட தியானம் எனக்கு கிடச்சிது. எத்தனையோ கோவில்களில் போய் சுவாமியெல்லாம் தரிசனம் பண்ணியிருக்கேன். அந்த சாமியெல்லாம் கோவில்லையே இருக்குது, நான் பார்த்துட்டு நான் வெளியில் வந்துவிட்டேன். இப்போ ஒரு புது சாமி எனக்கு கொடுத்துட்டார். என்னன்னா, ஜலஜனாபன நாம ஜிஹ்வகை, பகவானோட நாமத்தை என் நாக்கில் ஒட்டி விட்டேன். அது என்னை விட்டு போக மாட்டேங்கிறது. என் நாக்கில் அந்த நாமம் இருந்துட்டு இருக்கு. அதனால என்ன ஆயிடுது, என் சரீரமே கோவிலாக போயிடுது அப்படிங்கிற. நான் அடைஞ்ச ஆனந்தத்தை சொல்ல முடியாது. அப்பேற்பட்ட ஒரு ஆனந்தம். இது எப்பேற்பட்ட ஆனந்தம்னா, சத்து சித்துன்னு சொல்லக்கூடிய என்னைக்கும் சாஸ்வதமாக இருக்கிறது சத்து. பகவான் ஒத்தந்தா சத்துன்னு புரிஞ்சுண்டா அது அறிவு, அதுதான் சித்து. இதுதான் ஆனந்தம். பகவானே சாஸ்வதம்னு தெரிஞ்சுக்கிறது இருக்கே, அந்த அறிவு தான் ஆனந்தம். அந்த சச்சிதானந்தம் எனக்கு கிடைச்சிடுத்து. நான் என்ன பண்ண போகிறேன் என்னுடைய வாரிசுக்குன்னு கேட்குறியே. அப்பா ராஜா, இந்த குழந்தைகள் நீ எதிர்க்க பார்க்குறவா இல்லை. இவாளுக்கு நாளைக்கு கல்யாணம் குழந்தை பிறந்தா கூட எனக்கு கவலை இல்லை. ஏன்னா என்ன வம்சங்களும் பாவனவாய், என் பரம்பரைக்கே சொத்து சேர்த்து வச்சுட்டேங்க. அழியவே அழியாத சகல மங்கள நிதியை சேர்த்து வச்சுட்டேன். ஆனால் என்றைக்கும் எனக்கு ஒரு குறைச்சலும் இல்லை, ஒரு கவலையும் இல்லை. குருநாதர் கிருப்பையால் என்ன கிடைக்காது, எல்லாம் கிடைச்சிடும். அதனால் இன்னும் ஏனும் இன்னும் ஏனும், இனிமே என்ன வேணும், இனிமே என்ன வேணும் அப்படின்னு புரந்தரதாசர் கேட்கக்கூடிய அழகான கீர்த்தனம். அது ரொம்ப நிறைய சரணங்கள் உள்ளது. சாரம் என்ன? குரு கிருப்பை கிடைச்சிடுத்து அப்படின்னா இனிமே எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். புரந்தரதாசர் இன்னொரு பாட்டில் சொல்கிறார், பாகவதனா பேட்டா கஷ்டப்படணும்னு அவசியம் இல்லைடா, இகதல்லி இஷ்டம் உண்டு பரதல்லி சுகம் உண்டுங்கிறார். இங்கே வேணுங்கிறதும் கிடைக்கும். நம்ம குருநாதர் ஞானானந்த பகவான் சொல்லார், இங்கேயும் வேணும் அங்கேயும் வேணுமோ இல்லையோ அப்படின்னார். இங்கேயும் கொடுப்பார் அங்கேயும் கொடுப்பார். என்ன நாளைக்குங்கிற சிந்தனையே வராது பாகவதாளுக்கு. அன்னன்னைக்கு பாடு அன்னன்னைக்கு நடந்துடும். சதா பகவானை தியானம் பண்ணிட்டே இருந்தா நான் காப்பாற்றுவேங்கிற வார்த்தை அவர் காப்பாற்றி தான் ஆகணும் பகவான். அதனால் பகவானே பொறுப்புன்னு விடக்கூடிய
அந்த ஒரு அற்புதமான நிலை அவரோடது. அந்த நிலையை அவர் இந்த கீர்த்தனத்தில் பாடுறார். सद्गुरुनाथ महाराज की जय। क्षमादि षड्ग प्रदवी भवाभ्या क्षमादि षड्ग प्रदवी भवाभ्याम् समाधिदान व्रत दीक्षिताभ्याम् क्षमादि षड्ग प्रदवैभवाभ्याम् समाधिदान व्रत दीक्षिताभ्याम् रमाधवाङ्घ्रि स्थिर भक्तिदाभ्याम् रमाधवाङ्घ्रि स्थिर भक्तिदाभ्याम् नमो नमः श्री नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् नमो नमः श्री गुरुपादुकाभ्याम् मोरी लागी लटक गुरु चरणन की मोरी लागी लटक गुरु मोरी लागी लटक गुरु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की गुरु चरणन की प्रभु चरणन की गुरु चरणन की प्रभु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की चरण बिना मुझे कछु नहीं भावे 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 जग माया सब सपनन की 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 मोरी लागी लटक गुरु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की गुरु चरणन की प्रभु चरणन की गुरु चरणन की प्रभु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की भवसागर सब सूख गई है 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 पीरन की मुझे
चरणन की फिकिरन की मुझे फिकिरन की मुझे तरणन की फिकिरन की मुझे मीरा के प्रभु गिरधर नागर मीरा के प्रभु गिरधर नागर मीरा के प्रभु गिरधर नागर मीरा गिरधर नागर उलट गई मोरे नयन की 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 मोरी लागी लटक गुरु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की गुरु चरणन की प्रभु चरणन की गुरु चरणन की प्रभु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की मोरी लागी लटक गुरु चरणन की शीतल चरणं कोमल चरणं शीतल चरणं कोमल चरणं मंजुल चरणं मम गुरु चरणं मंजुल चरणं मम गुरु चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं अद्भुत चरणमनुग्रह चरणं सद्गुरु चरणं सदा भजाम्यहं 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 सद्गुरु चरणारविंद की சத்குரு மீராமாயி பாவபக்தியில் ஊறினவள். பகவானுடைய அவதார காலத்திலே அவரோட ராசம் பண்ண பாக்கியம் கிடைச்ச கோபிகைகளில் ஒத்தி. அந்த பாவம் அப்படியே பூர்த்தியாக தானே இருக்கும் இல்லையா? ராஜஸ்தானத்தில் ஒரு சிற்றரசராக இருந்த தூதாஜிராவுடைய பேத்தி அவள். ராச பௌர்ணமி அன்னைக்கு தான் அவதாரமே பண்ணினா, ஐப்பசி பௌர்ணமி அன்னைக்கு. ஆற்று பக்கத்திலேயே பகவான் ஸ்ரீமன் நாராயணனோட கோவில் இருக்கு. ஆற்றுக்குள்ளேருந்தே போயிட்டு வராப்பல பாதை இருக்கு. மேடு தாங்கிற இடத்துல அந்த அரண்மனை கோவில்லாம் இன்னைக்கும் பார்க்க கிடைக்கிறது. சாதுக்கள் வந்துட்டே இருப்பா அவளோட அரண்மனைக்கு. தாத்தா அவ்வளோ பெரியும் உபச்சரணை பண்ணி அவளுக்கு பாத பூஜை பண்ணி சத்சங்கத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பார். அவளுடைய இன்னொரு கீர்த்தனமே மையாமரி பாகே ஜாகேல சாதுக்கள்லாம் ஆற்றுக்கு வந்து அவளுக்கு அரைச்ச சந்தனம் கொடுத்ததெல்லாம் அவள் பாடியிருக்கா. அப்படி வந்த ரைதாஸ் மகாராஜ் கோஷ்டியோடு வந்திருந்தார். அந்த சமயம் அவளோட அழகான கிரிதாரி எடுத்துன்னு வந்திருந்து அவள் பூஜையெல்லாம் பண்ணி பகவானுக்கு பிரபோதனம் டோலோத்சவம் எல்லாம் பண்ணி அவள் கீர்த்தனம் பண்ணுறத தாத்தா வந்து இந்த சத்சங்கத்தை ரசிக்கிறார். மீரா வந்து அந்த கிரிதாரியோட அழகை ரசிக்கிறார்.
இவனை நம்ம வச்சு கொஞ்சணும்னு ஆசைப்படலாம். அவ பொம்மையாவும் நினைக்கல, பரபிரம்மமாவும் நினைக்கல, என் பிராணநாதன் அவளுக்கு தோணி போயிடுது. பூர்வ ஜென்ம சம்ஸ்காரம் தானே. எனக்கு இது வேணும் தாத்தான்னு கேட்குறா. தாத்தா சொல்றாரு, அது உம்மாச்சி, அது சாமி தாத்தா வச்சுருக்கார், அதெல்லாம் கொடுக்கப்படாது, உனக்கு அது மாதிரி ஒரு பொம்மை வாங்கி தரேன். எனக்கு வேண்டாம், அவன்தான் வேணுங்க. ஆட்களை விட்டு போய் கடையில் இது மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கிட்டு வாங்குறார். அவள் என்னென்னமோ வாங்கிட்டு கொடுக்குறா, எல்லாத்தையும் வேண்டான்னுட்டா. சுவாமிகளுக்கு இது தெரியாது. ஒரே அழுகை, ஆகாரம் வேணாம், ஒரே அட்டகாசம். குழந்தை அப்படி தான் இருக்கும். அது கேட்குறதுங்கிறதுக்காக பூஜையில் இருக்கிற சாமி எடுத்து கொடுக்க முடியுமா? தானே சரியாக போயிடுன்னு விட்டுட்டா. ராத்திரி ஆயிடுத்து, டோலோத்சவம்லாம் முடிஞ்சு அவள் படுத்துக்க போயிட்டா. இவ காலில் இருக்கிற கொலுசை கயிட்டுட்டு வளையெல்லாம் கயிட்டுட்டு மெதுவாக பதுங்கி பதுங்கி, ஏன்னா அவன் திருடணும் இல்லையோ, அவன் எடுத்துக்கணும், திருட்டுத்தனமாக தான் வரணும். அப்படி வந்து அந்த தீப வெளிச்சத்தில் பார்க்குறா. கண்ணை திறந்து அவளை பார்த்து என்னை கூட்டிகிட்டு போன்னு ஜாடை காட்டுறான். உடனே வசப்படாமல் அவனை வஸ்திரத்துக்குள்ளே சுற்றி எடுத்துட்டு ஓடியே போயிட்டான். ஒருத்தருக்கும் தெரியாது. கார்த்தாலே அவள் வந்து பிரபோதனத்துக்கு பார்க்குறா, சுவாமியை காணும். அரண்மனை அல்லோல அல்லோலப்படுறது. அரண்மனையில் பந்தோபஸ்து இருக்கிற இடத்துல வந்திருக்கிற அதிதிகளாக வந்திருக்கிற சாதுக்களுடைய சுவாமியை ஒருத்தர் திருடி விட்டான்னு அது எவ்வளோ பெரிய அவமானம். எல்லாத்தையும் தேட சொல்கிறார், தண்டோரா போட சொல்கிறார். வெளியிலேருந்து யாரோ வந்து எடுத்துன்னு போயிருப்பாளோன்னா கவலைப்படுறா. நாள் பூரா தேடி இருக்கா, கிடைக்கல. திடீர்னு அவருக்கு ஒரு சின்ன சந்தேகம் வந்தது. எல்லாரும் இங்கே தான் இருக்கா. அந்த பரபரப்பில் 2 பேரை காணும். ஒன்று கிரிதாரியை காணும், இன்னொன்று மீராவை காணும். அப்போ இதுதான் இருக்குங்கிற ஒரு எண்ணம் வந்து மீரா இருக்கக்கூடிய இடங்கள்லாம் தேடி பார்க்குறார். அரண்மனைக்குள்ளே அவளுக்குன்னு ஒரு உத்தியாவனம் வனம் இருக்குது. அங்கே கிளி இருக்கும், மான் இருக்கும், எல்லாம் அழகாக இருக்கும். விளையாடுறதுக்கு நிறைய சாமான்கள். ஆனால் குழந்தை மீரா அங்கே காணும். அப்புறம் தேடி உள்ளே பார்த்தா ஒரு இடத்துல அந்த குழந்தைய வச்சுட்டு அந்த கிரிதாரியோடு அந்த குழந்தை விளையாடின்னு இருக்கு. தாத்தா கோபம் வந்துடுது. சாமிஜியும் கூடவே வந்துவிட்டார். வேகமாக போய் அவருக்கு மானம் போயிடுத்துங்கிற கோபத்தில் படக்குன்னு பிடிக்கிவிட்டார் குழந்தை கையிலேருந்து. அப்படியே மயக்கம் போட்டு கிருஷ்ணான்னு கதிரண்டு விழுந்துட்டான். சுவாமிஜி சொன்னார், எவ்வளவு பிரேமம் அவளுக்கு இருக்கு, அவள் ஒரு பொம்மையாக நினைக்கல. அதை அவளுக்கு தான் அந்த கிருஷ்ணன் இங்கே வந்திருக்கான் போல இருக்கு, அதனால அவளுக்கே நான் கொடுத்து விட்றேன் அப்படின்னு சொல்லி அவளை மூர்ச்சி தெளிவிக்க சொன்னார். கண்ணை திறந்தோடனே திருப்பி அழறா. அழாதே, இந்த சுவாமி தாத்தா உனக்கே இந்த கிரிதாரி கொடுத்துட்டார், பெரியவாள்கிட்டேருந்து வாங்கிக்கிறத நமஸ்காரம் பண்ணி வாங்கிக்கோன்னு சொன்னான். ஏற்கனவே பிரேம சாகரத்தில் கிருஷ்ண பிரேமரச திரணீகிருத திரிபுவனாம்னு கிருஷ்ண பிரேம ரசத்தில் 3 லோகங்களையும் துச்சமாக மதிக்கிற, தூசா மதிக்கிற அளவுக்கு அப்பேற்பட்ட நிலையில் இருக்கிறாவ. அவளுக்கு என்ன அனுகிரகம் பண்ணுறது? அவருக்கு தெரியும் அவளோட நிலை. குழந்தை ஆனால் நமஸ்காரம் பண்ணுறாங்கிறதுனாலே கிருஷ்ணபக்தி இல்லாதவாளுக்கு கிருஷ்ணபக்தி உண்டாகட்டும்னு ஆசீர்வாதம் பண்ணலாம். கிருஷ்ணபக்தியில் திளைச்சின்னு இருக்கிறவாளுக்கு அதுவே சாஸ்வதமாக இருக்கட்டும்னு ஒரு ஆசீர்வாதம். அவரோட பாதுகைகளில் தலையை வச்சு அந்த குழந்தை நமஸ்காரம் பண்ணித்து குருநாதனுடைய அந்த பாதுகையோட குமிழ் தலையில் பட்ட உடனேயே நான் நிம்மதி அடைந்தேன், உலகை மறந்தேன், ஆனந்தம் தான் அடைந்தேன், மோரிலாகி லட்டக குரு சரணனகி. குருநாதனோட சரணார விந்தத்தோடைய அவர் திருவடியில் போட்டுருக்கிற பாதுகையோடைய அந்த குமிழ் பட்ட உடனேயே பெயர்பட்ட ஆனந்தம் கிடைச்சிடுத்து. அது என்ன பண்ணித்து அப்படின்னா, எங்கு பார்த்தாலும் குருநாதனும் கிருஷ்ணனும் குரு சரணமும் கிருஷ்ண சரணமுமாமே தெரிகிற அளவுக்கு, வேற ஒன்றும் தோணாத அளவுக்கு சரண பினா முஜே கச்சு நஹி பாவே. உலகம் எல்லாம் மாயை கனவுன்னு புரிஞ்சுட்டு, ஜகுமாயா சபு சப்பு நினைக்க, எல்லாம் கனவில் கண்ட பொருள் போல் நினைத்தேன் அப்படிங்கிறான். இந்த உலகத்தில் பிறப்பு இறப்புங்கக்கூடிய ஆசாபாசங்கள் நிறைஞ்ச இந்த வாழ்க்கை இருக்கே, சம்சார சாகரம்ங்கிற பவசாகரம், இதில் ஒரு ஜீவன் மாட்டிண்டு கரையேற முடியாமல் தவிக்கிறதுங்கிறது தான் சம்சார சாகரத்தோடு துக்கம். யாரும் இதுலேருந்து வெளியில் வர முடியாமல் தவிக்கிறோம் பிறவி எடுத்தவாழ்லாம். ஞானிகள் மட்டும்தான் தான் கரையேறி பிரத்தியார கரை ஏற்றக்கூடியவா. குரு என்ன பண்ணினார், அப்படி ஒரு கடல் இல்லைம்மா அப்படின்னு அதை வத்து அடிச்சு விட்டார். பவசாகர் சபு சூக்கு கயிஹே, பிறப்பிறப்பாம் பவம் எனும் கடலில் ஜலம் முழுதும் வத்தி போச்சுங்கிறா.
அதனால அதை தாண்டணுங்கிற எண்ணம் எனக்கு இல்லை. பிக்கிரனகி முஜ தருணனகி தாண்ட வேணுங்கிற எண்ணம் இல்லைன்னா கடல் இருந்தது முன்னாடி. வசுதேவர் கிருஷ்ணனை தூக்கிட்டு வரத்த யமுனை வழி விட்டது. குரு கிருப்பையால் என்னாச்சு, பவசாகரம் வத்தி போயிடுத்துங்கிறார். அப்போ குரு என்ன பண்ணினார், அந்தர்முகமான பார்வையை கொடுத்துட்டார். வெளி உலகத்தை பார்க்கிற பார்வை மாறி போய் அந்தர்முகமான பார்வை கொடுத்துட்டார். கொற்ற மழையில கோகுலவாசிகள் அத்தனை பேரையும் கோவர்தனகிரியை தாங்கி அத்தனை பேரையும் தன் சரணத்தில் அடைக்கலம் கொடுத்து எல்லாரையும் காப்பாற்றின கிருஷ்ணன் யாரோ அந்த கண்ணன் தான் குருவா வந்திருக்கு இல்லையா? குருநாதர் வேறையா கிருஷ்ணன் வேறையா? ரெண்டும் ஒன்று தானே. அதனால அந்த பகவான் கோவர்தன கிரிதாரியான அந்த பகவான் எனக்கு அடைக்கலம் கொடுத்துட்டான். அதனால அந்தர்முக பார்வை எனக்கு கிடைச்சி கொடுத்து அந்த கிரிதாரியோடைய கிருப்பை கிடைச்சதுனால மலையை குடையாய் தாங்கிய கோகுலம் காத்த கோவிந்தனை நான் சரணமாய் அடையவே அரணமாய் அடையவே அவன் என் பார்வையை உட்புறமாக்கி விட்டான். இப்போ உலகத்தில் வாழ்ந்துட்டே ஆனால் அந்தர்முகப்பட்ட ஞானி போல பக்தியாக வாழ முடியும்னு மீரா காட்டினா. அவன் சரித்திரமே அதுக்கு பிரமாணம். அப்படி குரு கிருபையினால குரு பாதுக ஸ்பர்சத்தினால என்ன கிடைச்சதுன்னு மீரா அனுபவிச்சு சொன்னதுதான் இந்த கீர்த்தனம். இது தமிழ்லையும் மீராதாசி அரணா பிரபுவோட சங்கத்தை சேர்ந்த சேஷகிர் எழுதியிருக்கார். அதே தமிழில் சத்குரு பாதுகின்னு பாடுறோம். அதோடைய ஒரிஜினலான ஹிந்தியில் மீரா பாடினு தான் மூரிலாகி லட்டக்க குரு சரணனுக்கு. சத்குரு மீரா மாய் கி ஜெய். ஆனந்தமானந்தகரம் ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதயுக்தம் ஆனந்தமானந்தகரம் பிரசன்னம் ஞானஸ்வரூபம் நிஜபோதயுக்தம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் யோகீந்திரமீட்யம் பவரோகவைத்யம் ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி. ஸ்ரீமத்குரும் நித்யமஹம் நமாமி. அஹம் ஓம் நமோ சத்குரு நிர்குணா. ஓம் நமோ சத்குரு நிர்குணா. ஓம் நமோ சத்குரு நிர்குணா. ஓம் நமோ சத்குரு நிர்குணா. பாரநாஹி 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 தவ குணா. ஓம் நமோ சத்குரு நிர்குணா. பாரநாஹி பாரநாஹி பாரநாஹி
तव गुण ओम नमो सद्गुरु निर्गुण बसो निमाजिया रसना हरि गुण वर्णावी बसो निमाजिया रसना हरि गुण वर्णावी बसो निमाजिया रसना हरि गुण वर्णावी बसो निमाजिया रसना हरि गुण विशाल पावना हरि गुण विशाल पावना हरि गुण विशाल पावना वदवि तू कृपा करुणा हरि गुण विशाल पावना वदवि तू कृपा करुणा पार नाही तव गुण ओम नमो सद्गुरु निर्गुण पार नाही तव गुण ओम नमो सद्गुरु निर्गुण मी मूढमती दीन मणुनिके भागितसे मी मूढमती दीन मणुनिके भागितसे मी मूढमती दीन मणुनिके तुम सा प्रसाद जाहलिया पूर्ण तुमचा प्रसाद जाहलिया तुमचा प्रसाद जाहलिया पूर्ण तुमचा प्रसाद जाहलिया पूर्ण हरि गुण वर्णन मी जाण 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 पार नाही तव गुण ओम नमो सद्गुरु निर्गुण ओम नमो सद्गुरु निर्गुण एकावंदित से चरण एकावंदित से चरण एकावंदित से चरण 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 एकावंदित से चरण सद्गुरु चे आधरे सद्गुरु चे आधरे एकावंदित से चरण एकावंदित से चरण सद्गुरु चे आधरे सद्गुरु चे आधरे पार नाही पार नाही तव गुण ओम नमो सद्गुरु निर्गुण पार नाही तव गुण ओम नमो सद्गुरु निर्गुण ओम नमो सद्गुरु निर्गुण ओम नमो सद्गुरु निर्गुण ओम गुरुनाथ जय गुरुनाथ श्री गुरुनाथ सद्गुरुनाथ ओम गुरुनाथ जय गुरुनाथ श्री गुरुनाथ सद्गुरुनाथ ओम गुरुनाथ जय गुरुनाथ श्री गुरुनाथ सद्गुरुनाथ
जय गुरुनाथ श्री गुरुनाथ सद्गुरुनाथ ओम गुरुनाथ जय गुरुनाथ श्री गुरुनाथ सद्गुरुनाथ सद्गुरुनाथ महाराज की। குருபக்த சிரோமணி சாந்தி பிரம்ம ஏகநாத மகாராஜ் அவரோட அபங்கம் இது. சின்ன வயசுலே ஆற்று விட்டு கிளம்பி குரு வேணுங்கிற தேடலோட ஜனார்தன சுவாமி சரணாகதி பண்ணினார்னு சரித்திரம். சின்ன பையன், 12 வயசு பிள்ளை. போயிட்டு ஏதோ பாடம் கற்றுக்க வந்திருக்கோம், இது தெரிஞ்சுக்க வந்திருக்கோம், அது தெரிஞ்சுக்க வந்திருக்கோங்கிற மாதிரி இல்லாமல், பகவானை பார்க்கணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல், ஆத்மஜானம் வேணுங்கிற எண்ணம் கூட இல்லாமல், குரு கைங்கரியமே தான் பிரசாதம், அதுதான் அனுகிரகங்கிற புத்தியோட ராவும் பகலுமா அவருக்கு கைங்கரியம் பண்ணினார். குருநாதருக்கு பூர்ணமான சந்தோஷம் ஏற்பட்டு போயிடுது. என்னப்பா வேணும்னு கேட்டா, இந்த கைங்கரிய பாக்கியமே வேணும்னு கேட்குறாரு, வேற வரமே கேட்க தெரியல. இப்போ சுவாமி தன்னையே கொடுத்துவிட்ட பக்தனுக்கு என்ன பண்ணுறாராம், தன்னையே கொடுத்து விடுறார். அதுதான் டிரான்சாக்ஷன். சிஷ்யன் பூர்ணமாக தன்னை ஒப்படைச்சுடுறான், குரு தன்னை பூர்ணமாக சிஷ்யனை கொடுத்து விடுறார். இப்போ ஏகநாதரை பிரிஞ்சு அவரை வளர்த்த தாத்தா பாட்டி ரொம்ப கவலைப்படுறாங்கிற செய்தியை ஏகநாதருடைய வித்யா குரு மூலமாக தெரிஞ்சுட்ட ஜனார்தன சுவாமி அவரை நீ பைட்டனுக்கு போன்னு சொல்கிறார். உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேங்கிறார். ஏன்னா மாய ஜனார்தன, பாப ஜனார்தன, ஜனி ஜனார்தன, சர்வபாவன்னு ஜனார்தன சுவாமியை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதவருக்கு. பகவானே அவர் தான், அம்மா அப்பா எல்லாமே அவர் தான். சரி, தீர்த்த யாத்திரை போயிட்டு வாங்கிறார். அப்படி போனால் எல்லா க்ஷேத்திரத்துக்கும் போகிறத இவன் பைட்டன் போயிடுவானேங்கிறதுக்காக, நீங்கள் இல்லாமல் நான் எங்கேயும் போக மாட்டேங்கிறார். சரி, கொஞ்சம் தூரம் நான் வரேன்டா, 1-2 க்ஷேத்திரத்துக்கு வரேன், அதுக்கப்புறம் நீ தொடர்ந்து போ. நீ நானும் பிரியறதுங்கிறது எப்படி நடக்காத காரியம் இல்லையா, உங்கூட நான் இருப்பேன், எனக்குள்ளே நீ இருக்க, உனக்குள்ளே நான் இருக்கேன்னு சொல்லி குரு வரார், கூட வரார். அவர் அந்த கோட்டைக்கு, தேவகிரி கோட்டைங்கிற இடத்துல தான் அவர் இருந்தார். அந்த கோட்டைக்கு அவர் ஒரு பொறுப்பானவராக, கில்லேதார்னு சொல்லுவார், அவர் ஒரு தளபதி போல இருந்தவர். இஸ்லாமிய ராஜாவுக்கு கீழே இருந்தவர். ஆனால் அந்த பிராந்தியத்துக்கு அவர் தான் ஒரு சின்ன ராஜா மாதிரி. அவருக்கு நிறைய சைன்யங்கள் உண்டு. அவர் யோகீஸ்வரர்கள் நிறைய சிஷ்ய கோட்டிகள் உண்டு. ஒரு சைன்யமே, படையே தான் களமும் அவரோட. பக்தர்கள் படையும் சரி, யுத்தம் பண்ணுற படையும் எங்கே போனாலும் கூட வரும். இவ்வளோ பேரோட கிளம்பி யாத்திரைக்கு போகிறதுக்கு யோஜனை பண்ணி, ஆனால் அந்த பையன் விட மாட்டேங்கிறானே, கிளம்பி வந்தார். வந்து திரிவேணி சங்கமம், பிரியாக, இப்படி க்ஷேத்திரங்கள்லாம் வர்றத பஞ்சவட்டிக்கு வந்தால் அங்கே சந்திரபட் அப்படிங்கிறவருடைய ஆசிரமத்தில் தங்கினார். அவர் இந்த சந்திரபட்டுங்கிறவர் சதுஸ்லோகி பாகவதம்னு 4 ஸ்லோகங்களில் பகவானே தன்னை பற்றி சொன்னது. அதுதான் பாகவதத்தோட மூலம். அதை பாராயணம் பண்ணுறார். அதை ஜனார்தன சுவாமி கேட்கிறார். ஜனார்தன சுவாமி ஏகநாத சுவாமியோட வந்தவா எல்லாரும் படித்தவா இல்லை, நிறைய பேர் பாமர ஜனங்களும் இருக்கா. அவள் என்னமோ புரியாமல் சம்ஸ்கிருதத்தில் ஏதோ அவளுக்குள்ளே பேசிக்கிறா, நமக்கு புரியலையேன்னு நினைக்கிறா. ஒரு நல்ல விஷயத்தை எல்லாருக்கும் தெரிவிக்கணுமேங்கிற எண்ணத்தில் ஏகநாத், அவளுக்கெல்லாம் மராட்டி தான் தெரியும், அவரை சதுஸ்லோகி பாகவதம் பாராயணம் பண்ணார் இல்லையா, இது அப்படியே நீ மராட்டியில் சொல்லு அப்படின்னார். அவர் அந்த மாதிரி பண்ணினதில்லை. பழக்கமில்லாத ஒரு விஷயத்தை சொல்கிறாருன்னு ஒரு நிமிஷம் தோணித்து. அடுத்த நிமிஷம், என்னுடைய உடல் பொருள் ஆவி எல்லாம் குருநாதா உனக்கே அர்ப்பணம்னு என்ன நான் சமர்ப்பணம் பண்ணிட்டேனே, முடியாதுன்னு சொல்கிறதுக்கு எனக்கு ஏது அதிகாரம்னு தோன்றுறது. அப்போ எனக்குன்னு ஏதோ ஒரு அறிவோ அறிவில்லாத்தனமோ இருக்கிறதா நினச்சாதான் நான் சொல்ல முடியும். அதனால் தலையை மட்டும் ஆட்டுறார். ஆனால் ஒன்றும் வார்த்தைகள் கோர்வையாக வரல. அப்போது நான் ஏன் பாகவதத்தை நினைக்கணும், அது வருது வரலேங்கிறத நினைக்கணும், அதை சொல்ல சொன்னவரை நினச்சிக்கிறேன். அவர் தான் ஞானஸ்வரூபம் இல்லையா, அவரே ஆனந்த ஸ்வரூபம் இல்லையா, அவரை நினச்சிக்கிறேன் அப்படின்னு போதமயமான குருநாதரை நினச்சிக்கிறார். எந்த பரபிரம்மத்தை வேதாந்தம் அப்படிங்கிற உபனிஷத்து
நிர்குணம்னு சொல்றதோ இன்ன வடிவம் இன்ன பேர்னு சொல்ல முடியாத குணத்துக்கும் பெயருக்கும் வடிவத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றதோ அதுவே ஒரு குணத்தோட ஒரு வடிவத்தோட ஒரு பேரோட என் முன்னாடி நின்றுட்டு இருக்கு, உட்கார்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த குருநாதருக்கு நமஸ்காரம் பண்றேன். ஓம் நமோ சத்குரு நிர்குணா. உங்களை நிர்குணம்னு சொல்றது வேதாந்தம். ஆனா உங்க குணத்தை அளவிட முடியுமோனா கடல் மாதிரி அளவில்லாதது. பாரநாகி எல்லை இல்லை, பாரநாகி பாரநாகி தவ குணா. என்ன சொல்லுங்கிறளே, நான் ஒரு ஜடம் இல்லையோ, எனக்கு என்ன தெரியும்? என் நாக்கில் நீங்க உட்காந்துக்கோங்க. பஸ்ஸோ நிமாசியா ரஸ்னா ஹரிகுணவர்ணாவி. ஹரிகுணத்தை விஷாலமா சொல்றதுக்கு நான் எங்க போவேன்? நீங்க சொல்லுங்க, ஏகநாத்துக்குள்ளேருந்து நீங்க சொல்லுங்க. ஹரிகுண விஷால பாவனா வதவு தூ கிருபா கருண. சொல்லணும்னா நீங்க தான் கருணை பண்ணணும். நான் யாருன்னு எனக்கு தெரியும். மீ மூடமதி தீன மனுனிக்கீவ பாக்கித்தசே. முட்டாள்னா புத்தி இல்லாதவன், தீனன். ஒரு விஷயம் சொல்லிக்கிறாப்புல இருக்குன்னா பாக்கியவசத்தினால உங்களை அடைஞ்சுட்டேன், அவ்வளோதான். அதனால எனக்கு உங்க பிரசாதம் தான். தும்முச்சா பிரசாத ஜாகலியா பூர. உங்க கருணை கிடைச்சிருக்கு எனக்கு. அதனால முடியாதுன்னு சொல்றதுக்கு தயக்கம், முடியும்னு சொல்றதுக்கு அறிவில்லையேங்கிற ஒரு தயக்கம். நான் என்ன பண்ணுவேன்? அதனால நான் எப்படி சொல்லுவேன்னு நினைச்சுட்டே இருக்கிறதே அந்த குட்டி பாட்டு. அந்த பாட்டில் 2 லைன் தாண்டி 3வது லைன் அவர் வர்றதுக்குள்ள குரு அவரை பார்த்துட்டார். இந்த கட்டாட்சம் கிடைச்ச உடனே முதல் லைன்ல நான் முட்டாளுங்கிறார், அடுத்த லைன்ல ஹரிகுண வர்ணன மீசான. தெரிஞ்சு போயிடுத்தேன், எனக்கு தெரியலேன்னு முதல் லைன் தெரிஞ்சு போயிடுத்தேன் அப்படின்னா என்ன கருணை, என்ன கருணை. ஞானானந்த சுவாமி மேலே ஒருத்தர் தமிழில் போற்றி எழுதியிருக்கார். அதில் பேதையை மேதைசை ஞானானந்தா போற்றிங்கிறார். ஒரு முட்டாளை கூட ஞானி ஆக்கிடுவாராம் குருநாதர். அதனால் அந்த பாரநாகி தவகுணாங்கிறார். அதனால் இந்த சதுஸ்லோகி பாகவதத்தை இந்த பஞ்சவட்டியில் சொல்ல முடியும்னா யாராலன்னா உங்கள் கருணையால். அதனால் அந்த ஜனார்தன சுவாமியை நான் வந்தனை பண்ணுறேன். அவரோட கருணை, அவருடைய ஆதரவு, அவருடைய கிருபையினால இது சாத்தியம்னு சொல்லக்கூடிய அற்புதமான ஒரு அபங்கம். அவருடைய எல்லா பாட்டிலையுமே தன் பேரோட குரு பேரை சேர்த்து, குரு பேரோட தன் பேரை சேர்த்து அப்படிதான் முத்திரையே போடுவார். ஏகா ஜனார்தனின்னு தான் வரும். ஏன்னா அவருக்கு அவரை தவிர வேறு ஒன்றுமே தெரியாதுங்கிறதுனால ஜனார்தன சுவாமிகிட்ட சரணாகதி பண்ணினார். என்ன நடந்ததுன்னு அவரே சொல்றார் ஒரு அபங்கத்தில். குரு பரமாத்மா பரேஷுன்னு எவன் நினைக்கிறானோ அவனுடைய திருட விசுவாசத்துக்கு பகவான் அவனை தேடி வராருங்கிறார். அதுவும் அவர் வாழ்க்கையில் நடந்தது. பகவான் கண்டியா கிருஷ்ணனா வந்து அவருக்கு சேவை பண்ணினான். இவர் ஒரு 12 வருஷம் குரு கைங்கரியம் பண்ணினார். பகவான் 3-12 வருஷம் 36 வருஷம் 3 ரூபத்தில் கைங்கரியம் பண்ணினான்னு சரித்திரம் சொல்றது. பண்ணிட்டு என்னால் கடனை அடைக்க முடியலன்னு எழுதிவிட்டாங்க. குருவுக்கு நீ பண்ணின கைங்கரியத்தை என்னால் அடைக்க முடியலன்னு. பேர்பட்ட குரு பக்தர் ஏகநாத் மகாராஜ், அவருடைய அற்புதமான அபங்கம் அது. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.